அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு வலிக்கும்ல, அதான் ஊதி விடுறேன். ஊதினா வலிக்காதுல. எனக்கு இப்ப கூட வலிக்கலையே. போய் போய் தானே இவ்ளோ பெருசா கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வா. இதெல்லாம் கேட்டு கேட்டு தாங்க முடியாம தான் இந்த ஊரை விட்டே போனேன். மறுபடியும் இதெல்லாம் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்பா யாருன்னெல்லாம் தெரியல. ஆனா ஒண்ணுப்பா, யார் தப்பு பண்ணியிருந்தாலும் பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான். அம்மா கீழே விழுந்ததும் தரைக்கு அடி கொடுத்தான், பட்ட அடி இல்லாம போயிருமா? நம்மள தள்ளி போட்டா அதுக்கு நம்ம அடி கொடுக்கணும்ல. ஓஹோ, நல்லா இருக்கு டெக்னிக். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, ஏன்? சாட் சாப்பிட்ட கையில தானே உங்களுக்கு அடிபட்டிருக்கு. ஆமா. பரவ எப்படி சாப்பிட்டீங்க? உங்க அம்மா நிலா காட்டி சாப்பாடு தந்தாங்களோ? நிலா காட்டி சாப்பாடு தரதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? நான் அந்த சின்ன குழந்தை இல்ல, எல்கேஜி போறேன். எங்க அம்மாவே எனக்கு அள்ளி தராங்க. என்ன நீ சின்ன குழந்தை, உங்க அம்மா உனக்கு அள்ளி தராங்க? நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? நான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டேன். ஐயே, அடிபட்டதுக்கு பிறகு கூட உங்க அம்மா உங்களுக்கு அள்ளி தரலையா? தரலையே. அடி கொடுக்கணும் ஃப்ரெண்ட் உங்க அம்மாக்கு. இசை நம்மகிட்ட அவ அப்பா கூட அவ இல்லாத மாதிரி இல்ல பேசினான். அப்ப நான் வினிதாங்க நம்ம பார்த்தது. இவ வேற பட்டுன்னு அவன்கிட்ட போயிட்டா. குழந்தை அவளோடது இல்லைன்னு மறைச்ச மாதிரி வினித பத்தியே மறைக்க பார்க்கலாம். ஏன் பட்டு, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட், ஒரு குட்டி பிள்ளை எவ்வளவுதான் சாப்பிடும்? ஒரு பாதி தோசை சாப்பிடுமா? ரெண்டு தோசைய இந்த சின்ன வயித்துக்குள்ளாடி அடைச்சிருவாங்க. நல்லா சாப்பிட்டா தானே நீ நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். ஏன் பட்டு, உங்க அப்பா வந்துட்டாங்களா? எங்க போனாங்க, எங்க வந்தாங்க? இல்ல இசை, நீ தானே சொல்லிட்டு இருப்ப உங்க அப்பாவை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படின்னு. அதான் உங்க அப்பா வந்துட்டாங்களான்னு கேக்குறேன். வந்துட்டாங்களா இல்லனா சாக்லேட் எல்லாம் தரானேன்னு நீ போய் சொல்றியா? ஃப்ரெண்ட், நாங்க இனிமே வேற வீட்டுக்கு போவோம். ஏன் இசை வேற வீட்டுக்கு போறீங்க? இப்ப இருக்க வீடியா? இப்ப இருக்க வீட்ல அந்த பாட்டி, வேற நிறைய தம்பி, அண்ணா, அக்கா, நிறைய பேர் இருக்காங்கல்ல, எங்க அங்கிள். அதனால நாங்க, நான், எங்க அப்பா, எங்க அம்மா, நாங்க வேற வீட்டுக்கு போயிருவோம். ஓ, நாங்க வேற வீட்டுக்கு போனது பிறகு ஒன்னா இருப்போம் தெரியுமா? நான், எங்க அம்மா, அது பிறகு எங்க அப்பா எல்லாரும். அப்புறம் என் கூட எல்லாம் பேசவே மாட்டல நீ? எங்க அப்பாக்கு உங்களை காமிச்சு கொடுக்கணும்ல. அது பிறகு எங்க அப்பா டெய்லி சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாங்கல்ல, அப்பெல்லாம் நான் உங்களுக்கு தருவேனா? சரிண்ணா. நாங்க வேற வீட்டுக்கு போனது பிறகு நீங்க எல்லாம் வரணும்னா? ஏன் நீங்க இப்ப இருக்க வீட்டுக்கு வரக்கூடாதா? இங்க நிறைய அண்ணன்மார்வ அக்காமார்வ எல்லாம் இருக்காவல்ல. அப்படின்னா நான் வரக்கூடாது, அப்படிதானே? வாங்க வாங்க. ஆனா உங்களுக்கு எங்க அம்மைக்கு என்ன பொருந்தவே பொருந்தாது. பொருந்தாதா? நான் எப்ப போன் பேசினாலும் நீங்கன்னு சொன்னதா எங்க அம்மா ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேச சொல்லலாம். வேற வேற நம்ம பேசும்போது எங்க அம்மா பத்தி சொன்னால, எங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, உன்னை பத்தி மட்டும் பேசு, எதுக்கு எதுக்கு என்னை பத்தி பேச அப்படின்னு. எங்க அம்மாக்கு உங்ககிட்ட பேசும்போது எங்க அம்மா பத்தி பேசினா வெக்க வந்துடும். வேற என்னலாம் சொல்ல உங்க அம்மா? ஆனா எங்க அம்மாக்கு உங்களை பிடிக்கும். ஆஹா, எப்படி சொல்ற? எங்க அம்மாக்கு உங்களை பிடிக்காட்டா இனி பேச விடுவாங்களா முத? ஏன் இசை, நான் உன் கூட பேசுறதுனால உங்க அப்பாக்கு கோவம் எல்லாம் வராதா? எங்க அப்பா கிட்ட நான் உங்களை காட்டி கொடுப்பேனா, அப்ப நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் நீங்க இனிமே லஞ்ச்ல சாப்பிடுவீங்கல, அப்ப நான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பேனா? நம்ம டூர் போவோமா? இசையோட அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சுலாம். நம்ம ஜாலியா 2 நாள் போயிட்டு வரலாம். ஆனா எங்க அம்மாவா வந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? ஆனா வர மாட்டாங்களே. யார் சொன்னா வர மாட்டாங்கன்னு? நீங்களும் சொன்னீங்க, எங்க அம்மாவும் சொன்னாங்க. நீ வேணா பாரு, இந்த டூருக்கு உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க. நிஜமாவா? ஏன் பட்டு, சின்ன பிள்ளைங்க போய் பேசலாமா? பேசக்கூடாது
அப்பனா சின்ன பிள்ளைங்க பொய்யே பேசக்கூடாது அப்படிதானே? ஆமா, ஆனா இசை போய் பேசியிருக்காளே. இசை என்ன போய் பேசுனா? இசைக்கு அம்மா அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாதா குழந்தை போய் சொல்லாது அப்படின்னு? நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இசை உன் முன்னாடி பயந்துருக்கா. ஏன் பட்டு உங்க அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீ சொல்ல மாட்டியா? அது பிறகு வேற ஸ்கூல் மாத்திட்டா. வேற ஸ்கூலா? எங்க அம்மா சொல்லி நான் கேட்கலனா வேற ஸ்கூல் மாத்திடுவாங்க. எங்க அம்மா இருக்க இடத்துல தானே நான் இருக்க முடியும். அப்போ உங்க அம்மா இங்கதான் இருக்காங்களா? நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. அது பிறகு இசையை ஏன் வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருவாங்க. யார் கொண்டு சேப்பா? நம்ம டூர் போகும்போதெல்லாம் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இசைக்க ஹாப்பி பர்த்டே வந்துடலாம். அப்ப எல்லாம் நீங்க எனக்கு எவ்வளவு கேக் எல்லாம் வெட்டி கிஃப்ட் எல்லாம் தந்தீங்கல்ல. உங்களுக்கு என் மேல நல்ல பாசம்ல. அதனால நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்ககிட்ட. ஏன் அங்க போய் சொல்றேன், இங்க வச்சு சொல்லலாம்ல? அது பிறகு நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. நானா? ஆ, ஏன்னா உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்காதுல்ல. நான் உண்மையை சொல்லிட்டா நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்க. அப்ப டூர் போகும்போது சொன்னா மட்டும்? நீங்க தானே இசைக்கு அம்மாட்ட பேசி இசையை கூட்டிட்டு போறீங்க. அப்பனா இசைக்கு அம்மாட்ட பத்திரமா இசையை கொடுக்கணும்ல. அப்ப இசைக்கிட்ட பேசி தானே ஆகணும் நீங்க. உங்க அம்மாவை மாதிரி பயங்கர விவரமா தான் இருக்க போல. சரி ஃப்ரெண்ட், நம்ம சாப்பிடுவோம்ல. அப்ப நீங்க சாப்பிடாதீங்க. நான் தான் உங்களுக்கு அள்ளி தருவேன். சரிம்மா. நான் அப்படியே போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். சரி. வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஜூஸ் கதை சொல்லி தரேன். என்னது ஃபிஷ் ஜூஸா? ஃபிஷ் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரலாம்னா? என்ன பட்டு, நான் இப்படி ஒண்ணு கேட்டதே கிடையாது. எந்த கடையில இருக்கு ஃபிஷ் ஜூஸ் எல்லாம்? அதெல்லாம் வாங்க முடியாது. நம்மளா தான் செய்யணும். எங்க சொல்லு பார்க்கலாம். அறிவு கிட்டவா ஆசிரமத்துல சமையல் செய்யறதுக்கு குழந்தைக்கு இப்பவே பழக்கிட்டு இருக்கா போல. நான் சொல்லி தரேன். நீங்க உங்க அம்மாட்ட போய் செய்து கேளுங்கண்ணா. இது என்ன புதுசா இருக்கு ஃபிஷ் ஜூஸ்? மொத கொஞ்சம் மீனை எடுக்கணும். சரி அத துண்டு துண்டா வெட்டணும். சரி. அது பிறகு அத பாத்திரத்துல வைப்போமா. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படி மூடி வச்சிரணும். இதெல்லாம் எந்த கடையில கிடைக்குது? நம்ம வீட்ல தான் செய்யணும் ஃப்ரெண்ட். கடையில எல்லாம் கிடைக்காது. சரி, ஃபிஷ்ஷை துண்டு துண்டா கட் பண்ணி பாத்திரத்துல வைக்கணும். அடுத்து தண்ணி ஊத்தணும். அதுக்கு பிறகு அதுல கொஞ்சோல உப்பு போடணும். ஜூஸுக்கு உப்பா? அது பிறகு அதுல கொஞ்சோல மிளகாய் போடணும். அடுத்தது அத நல்லா கலக்கணும். கலக்கு கலக்குன்னு கலக்கணுமா? நாம உப்பு மிளகாய் பொடியும் போட்டுக்கோல. ஏன் பட்டு எந்த கடையில ஜூஸுக்கு மிளகா பொடியும் உப்பும் சேர்த்தாவ? முடியல எனக்கு முடியலம்மா. ஃப்ரெண்ட். அடுத்தது அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். சரி. அத கலக்கணும். கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு அது பிறகு எண்ணெயை விடணும். என்ன மீன்ல இருக்கும்ல. மீன்ல இருக்கா, அதனால என்ன விடண்டாம். ஓ, அப்புறம் அத அழகாட்டு மூடி வச்சு 2 நாள் வச்சிரணும். 2 நாள் மூடி வைக்கணுமா? அது பிறகு எடுத்து குடிச்சா மீன் ஜூஸ். ஏன் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீங்களும் போய் உங்க அம்மாட்ட கேட்டு கேளுங்கண்ணா. அம்மா, இந்த மீன் ஜூஸ் உனக்கு யார் சொல்லி தந்தது? அந்த பாட்டி வீட்ல ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா. அந்த அக்கா ஒரு நாள் எனக்கு காமிச்சுட்டானா? ஆ, சரி, நீங்க கைய ஆடாம வச்சுக்கிடுங்கண்ணா. சாப்பிடாதீங்க, இசைதான் உங்களுக்கு அள்ளி தருவா. சரிம்மா சரி. அப்படியே கியூட். ஆனா என் குழந்தைய கொண்டுட்டாலாம். இவ கூட பேசிட்டே இருந்ததுல கை வலிச்சதே தெரியல. எதுக்கும் சஞ்சய் போய் பாக்குறது நல்லதுதான். செப்டிக் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலோட நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கே போய் பாத்திர வேண்டியதான். ஓகோ, இங்க முடிச்சிட்டு அங்கேயா? அழுதுட்டா இருக்கீங்க. இசை அம்மா அழுறாங்களா? நீ எங்க தங்கம் போயிட்டு வர? என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வரேன். அழுறீங்களா? இல்ல தங்கம், கண்ணுல தூசு விழுந்துட்டு. காட்டுங்க, நான் ஊதி விடேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இசை. நீங்க அழும்போது எனக்கு அழுகையா வருது தெரியுமா? நான் அழல தங்கம், கண்ணுல தூசு விழுந்துட்டு. இப்போ நல்லா தான் இருக்கேன். நல்லா தானே இருக்கீங்க? ஆமாம்மா, நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு உங்க கண்ணுல தூசு விழுந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் கையில அடிபட்டிருக்கு தெரியுமா? தெரியாதே. பாவமா இருக்கு என் ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கு. எப்படி சாப்பிடுவாங்க? அதான்
ஏதாவது சொன்னாங்களா? என்னதுமா? எப்படி கையில அடிபட்டிருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? தெரியல, கீழே விழுந்திருப்பாங்க போல. நீ கேட்கலையா? இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கே தெரியல, என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்க போல. அம்மா, என் ஃப்ரெண்டு பாவம் தானே. தெரியல. என் ஹாப்பி பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டு எனக்காண்டி என்னெல்லாம் செஞ்சிருக்கு. சரி, நாங்க டூர் போகலாம். அப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட நான் தமிழ்க குழந்தைன்னு சொல்ல போறேன். நீ என்னோட பொண்ணு ஏதாவது அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. இத மட்டும் பண்ணிராத இசை. ஏன்? நீ ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை ரொம்ப வெறுத்துருவாரு. ஏம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட உண்மை சொல்லப்படாதுன்னு சொல்லுதியா? நீ சின்ன குழந்தை இல்ல தங்கம். நான் திட்டு வாங்குற மாதிரி எல்லாம் உன்னால வாங்கிக்க முடியாது. நீ ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா உன் மேல ரொம்ப கோவப்படுவாரு. என் மேல இருக்க வெறுப்பு அப்படியே உன் மேலேயும் வர இசை. அம்மா நான் தாங்கிக்க மாதிரி எல்லாம் நீ தாங்கிக்க மாட்டடா. சே, இன்னைக்கு நீ தமிழ்கிட்ட கோவத்தை காட்டுற மாதிரி இசைக்கிட்ட காட்டிடுவேன்னு தான் உண்மையை மறைச்சிருக்கா. ஆத்திரத்துல தமிழை வேற தப்பு தப்பா திட்டிட்டோம். சரி, அதனால நீ எப்பவும் உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ ஏன் பொண்ணுன்னு சொல்லிடாத. நீ அழுததெல்லாம் நான் தாங்கிக்க மாட்டேன் இசை. சரிம்மா, நான் சொல்லல. ஆனா நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல. என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம். நான் யாருன்னு தெரிஞ்சாலும் என்கிட்ட பாசமா தான் இருக்கான். தமிழ் யோசிச்சது கரெக்ட் தானே. இசை யாரோட குழந்தைங்கிற உண்மை தெரியும் போது நம்ம கோவம் தான் படணும். ஆனா எதுக்காக இசை மேல கோவமே வர மாட்டேங்குது? தமிழ்கிட்ட ஈஸியா கோவப்படுறியும், ஆனா இசையை ஏன் ஒரு வார்த்தை கூட திட்டத்துக்கு தோணல? பரவாயில்லையே, இந்த பொண்ணு வந்ததுக்கு பிறகு எல்லாம் கரெக்டா இருக்கு. கஷ்டப்பட்டு தேடி பிடிக்காமலேயே பார்த்த உடனே புரியுது. டெய்லி உள்ள கணக்க டெய்லி அப்படியே ஒப்படைச்சிரியா. பாத்தியா, அந்த பொண்ணை வேலைக்கு எடுக்கும்போது சின்ன பொண்ணா இருக்கா, எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துப்பான்னு கேட்டேன். யாரு? அதான் ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு பிள்ளை இருக்கா இல்ல? யார், அமர்த்தாவா? ஆமா, தினம் உள்ள கணக்கெல்லாம் அப்படியே ஒப்படைச்சிரியா. என்ன ஆடிட்டிங் எல்லாம் போகும்போது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாரு. கஷ்டப்படவே வேண்டாம். இல்லைன்னா கடைசி நேரத்துல கிடந்து குடஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். மோகனுக்கு கிடைச்ச லக்க பத்தியா? அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிருங்க. இந்த ஜென்மத்துல இந்த விக்கிக்கு தமிழ் மட்டும்தான். பாட்டி, என்ன இசை? அங்க ஒன்னு இருக்கலாம். சாமி. ஆமா, பிள்ளையார். அழகா இருக்கலாம். ஆமா, அழகா இருக்காங்க. உங்க அம்மாக்கு நீ மட்டும் போதும்ல? ஏன் பாட்டி அப்படி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு அப்பா பாசம் வேணும்னு நீ விக்கி கிட்ட சொன்னியா? அப்பா பாசம் இல்லாம அம்மாவோட நிழல்ல வளர்ந்துருக்க. நல்ல அறிவாளியா மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரிய மாதிரி வளர்த்துருக்கா இல்ல உங்க அம்மா? இல்ல, இந்த வீட்ல ஒரு வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல? ஆமா, ஒரு பெரிய பாட்டி இருக்காங்க. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தி இங்க இருந்தா. அப்படியே ஒன்னே மாதிரி. ஆனா எனக்கு அவளை பிடிக்காது. ஆனா ஒன்னே மாதிரி. அப்பனா என்னையும் உங்களுக்கு பிடிக்காதா? ஒன்னு பிடிக்காதா? நீ என் விக்கியோட செல்லம்ல. உன்னை பிடிக்காம இருக்குமா? உன்னை பிடிக்காட்ட என் பையன் என்னைய வீட்டை விட்டு வெளியே துரத்த மாட்டானா என்ன? என்னை மாதிரியே இருந்தவங்கள உங்களுக்கு பிடிக்கலாம். அப்பனா இசையும் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? அவளை பிடிக்காதுதான், ஆனா ஒன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரையும் பிடிக்கணும். நல்லா பேசுறியே. எங்க அப்பா வந்ததுக்கு பிறகு நாங்க இங்க வரோம்னா எப்ப வருவாங்க உங்க அப்பா? தெரியாது, ஆனா எங்க அம்மாவையும் என்னையும் கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஜாலியா இருக்கும். ஏன் இசை, நீ அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஃபீல் பண்றியா? உனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? எல்லாருக்கும் அப்பானா பிடிக்கும். ஆனா இசை தான் அப்பாவை பார்த்ததே இல்லையே. இசையோட அப்பா இசையை பிடிக்காது. அதான் இசை தேடி வரவே இல்லை. இசை அப்பா வந்ததும் இசை கேப்பா, ஏன் இசைக்கு அம்மாவையும் இசையும் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு. உன் பிடிவாதத்தினால ஒரு குழந்தை அப்பா பாசத்துக்கு ஏங்கி ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருக்கு. குழந்தைய பிடிக்கிற மனசால அவளை ஏத்துக்க மனசு வரலையே. எந்த ஜென்மத்திலயும் அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது. என் விக்கிக்கு வர போற பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பொறாமப்படணும். அப்படிப்பட்ட பொண்ணாதான் இருக்கணும். என்ன ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டீங்களா? என்னவா? தமிழ் நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்ககிட்ட தாங்க சொல்றேன். அதுக்கு என்னவா இப்போ? அப்படின்னா இது முன்னமே உங்களுக்கும் தெரியுமா? கணக்கு கரெக்டா இருக்கும்போது பாக்குற நமக்கு நிம்மதியா இருக்கு. நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். முதல்ல உங்களுக்கு தமிழ் இங்க தான் வேலை பார்க்கறான்னு தெரியுமா? இன்டர்வியூ வந்த அன்னைக்கே தெரியும். என்னவா இப்போ? உங்க பையன் உங்ககிட்ட சொன்னானாக்கா? கொஞ்சம் வயசாவாவ கண்ணை ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. கண்ணாடியை வேற எங்க தூக்கி போட்டேன்னு தெரியல. உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க பையன் உங்ககிட்ட சொன்னானான்னு கேட்டேன். என்ன உன் பிரச்சனை இப்ப? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்ன தவிராதான் கேக்குறேன். நான் ஸ்கூலுக்கு போவேலையே தவிர அங்க என்ன நடக்குது யாது நடக்குது எல்லாம் எனக்கு தெரியும். அது மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற ஏதாவது தெரியுமா? அதே அநாத ஆசிரமத்துல தான் இருக்கா.
உன் பையன் இறந்து போனதா நினைச்ச குழந்தை உயிரோட இருக்கு. உன் பையன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அவன் குழந்தை தான். என்ன இது போதுமா இல்ல இனிமே ஏதாவது வேணுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கீங்களா? உங்க மனசுல என்னதான் அப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டை விட்டு போய் இவ்வளவு நாள் ஆகுது. பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமக தமிழ் தான். அதுக்கு நான் ஒரு காலம் விட மாட்டேன். என்னைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு விக்கி தமிழை ஏத்துக்க நினைக்கிறானோ அன்னைக்கு இடைஞ்சலா யார் இருந்தாலும் நானும் விட்டு வைக்க மாட்டேன். என்ன கொழுப்பா? இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றதுக்கு 2 பசங்க. இவனுங்களுக்கு அடுத்த வாரிசு இருக்கும்போது நான் எதுக்காக வெளியே தேட விடணும்? எல்லாம் ஒரு முடிவான இருக்கீங்க போல. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் இனிமே அவளால இந்த வீட்டுக்கு வர முடியாது. அதையும் பாத்துருவோம். உன் பிரச்சனை தான் என்ன இப்ப? இப்ப எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்ன? உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போணுமா? ஆமா. இப்ப தானே வாங்கி கட்டி அழுதுட்டு இருந்த. மறுபடியும் கண்ணா பின்னான்னு ஏதாவது ஏச்சு வாங்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரு. எங்க போறீங்கன்னு சொல்லாம வழிவிட முடியாது. சீண்டி பார்த்துட்டே இருக்காது தமிழ். அரை வாங்கிட்டு தான் போவ பத்துக்கா. ஏற்கனவே கையில அடிபட்டிருக்கலாம். அதுக்கு என்ன இப்போ? அவசரமா போனேன்னா டிரைவர் யாரையாவது கூப்பிடலாம். இந்த உடஞ்ச கையை வச்சுட்டா டிரைவ் பண்ண போறீங்க? நான் உடஞ்ச கையை வச்சுட்டு வண்டி ஓட்டுறேன் இல்ல 1.5 கையை வச்சுட்டு வண்டி ஓட்டுறேன். உனக்கு என்ன? நான் வழி விட்டாதானே காரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமா இப்பதானே என்கிட்ட இந்த அசிங்கமா திட்டு வாங்கி கேட்டேன். ஸ்கூல்ல விட்டே ஓடிடுவேன்னு நினைச்சேன். இதுக்கும் 10 மடங்காவே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். அதையே தாங்கிட்டு இன்னமும் உயிரோட இருக்கேன். இன்னைக்கெல்லாம் நீங்க பேசுனது ஜஸ்ட் டெமோ தானே. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா நீங்க கரஸ்பாண்டன் நல்ல மூளை இருக்கவங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பிரெயினே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கிறது நீங்க மட்டும்தான். சத்தியமா சொல்றேன் தமிழ். நான் இன்னைக்கு திட்டுல ஸ்கூல்ல விட்டே போவேன்னு நினைச்சேன். கவலைப்படாதுங்க. என்ன ஸ்கூலை விட்டு நீங்களும் துரத்த மாட்டீங்க. நானும் சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு ஒரு பாடம் கத்து தராம நானும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக மாட்டேன். என்ன வாங்கினது கொஞ்சம் கம்மியாயிட்டு போல. அர்த்தமே இல்லாம திட்டுற நீ எல்லாமே தலை நிமிர்ந்து நிக்கும் போது தப்பே பண்ணாத நான் எதுக்கு தலை குனிஞ்சு நடக்கணும்? என்ன அழ வைக்கணும் தானே அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இனிமே அழணும்? ஆனா ஒண்ணு சார், ரொம்பவே ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. தப்பு பண்ண நீயே தலை நிமிர்ந்து நிக்க போறேன்னு சொல்லும் போது நான்லாம் எதுக்கு வருத்தப்பட போறேன்? படுவீங்க. பட்டுத்தானே ஆகணும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தானே. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லைன்னா தூக்கி வீசி எறிஞ்சிடணும். அதே மாதிரி கோவம் வந்தாலும் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கற்பனை பண்ணி திட்டுவீங்க. வழிவிடு. சிறையா இருக்கு. முடியாது. ரொம்ப சோதிச்சுட்டே இருக்க தமிழ், வழிவிடு. இப்ப நான் உங்களுக்காக எல்லாம் வழி விடாம இல்ல. பாவம், உங்களை நம்பி ஸ்கூல்ல 2500 பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம். இந்த உடஞ்ச கையோட டிரைவ் பண்ணி வேற ஏதாவது ஆயிட்டுனா என்னவா ஆயிட்டு போட்டு உனக்கு என்ன? எனக்குலாம் ஒண்ணும் இல்ல. 2500 பிள்ளைங்க நம்பி இருக்கலாம். நல்லா நம்பி போனவன் என்னை நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறமே நான் உயிரோட இருக்கேன். இவ்வளோத்துக்கு நான் எந்த தப்புமே பண்ணாம. ஷப்பா, எந்த தப்புமே நீங்க பண்ணலமா? உங்க ஆக்டிங்க்கு வேணும்னு அவார்டு தரலாம். ஆஹா, கோலை இருக்குல்ல கோலை. பொண்ணுங்களை தான் வழக்கமா கோலைன்னு சொல்லுவாங்க. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நானே போல்டா இருக்கும்போது கோலை இருக்குல்ல கோலை. கோலை பிரெயின் இல்லாத கோலை. அதுக்கு நேற்றுக்கு என்னமோ தோணி இருக்கு போல. அதுவா எதையும் கற்பனை பண்ணி கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல அதை கையாலே உடைச்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோலை. தயவு செஞ்சு வெளியே நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லாதுங்க. ஏன்னா எங்களுக்கு தான் கேவலம். இப்படி ஒரு முட்டாளுக்கு ஸ்கூல்ல நாங்க எல்லாம் வேலை பாக்குறோமா அப்படின்னு. என்ன அப்டேட் பண்ணிட்டேனா உன்ட்ட? எல்லாரும் முட்டாளா இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுக்கே வரல. நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு தான் போக போறேன். அதான் சொல்றோம்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. 2500 பிள்ளைங்க இருக்காங்கல்ல. சில முட்டாளுங்க எல்லாம் ஊர்ல சுத்திட்டு தெரியுது. மண்டைக்குள்ள எது கரெக்ட்னு படுதோ அதுதான் கடைசி வரைக்கும் கரெக்ட். இங்க பாரு, முதையாவது திட்டதான் செய்தேன். வாங்கி ஒண்ணு வச்சேன்னு வை. எப்படி அடிச்சிருவீங்களா? எந்த உரிமையில என்ன அடிக்க போறீங்க? எந்த உரிமையில நீ இந்த சாரி என்னமா கட்டிட்டு இருக்கிறியோ அந்த உரிமையில தான். ஆமா, இப்ப நான் கேக்குறேன், எந்த உரிமையில நீ என்ன தடுத்துட்டு இருக்க? அதான் சொல்றோம்ல, 2500 பிள்ளைங்களுக்கு லைஃப் இருக்குல்ல. இந்த பக்கத்துல இருக்க சஞ்சனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ளாடி எனக்கு எதுவும் ஆகாது. கிளாஸ் குத்துனா செப்டிக் ஆகாம எல்லாருக்கும் கோவம் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க. இது முட்டாளில்ல. 10% அடுத்தவங்களை காயப்படுத்திட்டு மிச்ச 90 அதுக்கு அதே தண்டனை கொடுத்துறான். ஒரு நிமிஷம், நான் இதனா டிரைவர் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். ஏன் ஏதாவது பிளான் பண்ணி இருக்குதியா? பிளான்? அதுவும் நானா? இல்ல, ஏன்னா இப்பதானே என்கிட்ட இருந்து வாங்கி கட்டினா அதுக்குள்ள என் மேல அக்கறை இருக்க மாதிரி பண்றேலாம். அதான் 2500 பிள்ளைங்களுக்கு இம்ம நடத்துமா போதான். இவ வழி விடலைன்னா எனக்கு போ தெரியாது. பாவம் பார்த்து திட்டினதை கூட மனசுல வைக்காம வந்து நின்னு பாத்தீங்களா? எந்தாலையும் போங்க, எனக்கு என்ன? ஒத்த கையை வச்சுட்டு வண்டி ஓட்டினா என்ன, 1.5 கையால ஓட்டினா எனக்கு என்ன வந்துச்சான்? எங்களுக்கு வேற வேலை இல்ல. எந்த உரிமையில விக்கி நீ தமிழ் அந்த மாதிரி திட்டின? என்னை பாக்குறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. தமிழ் மேல காட்டுற கோவத்தை இசை மேலேயும் காட்டிடுவேன்னு பயந்துதான் இசை அவளோட பொண்ணுன்னு மறைச்சிருக்கான்.
அவன் இப்பதான் வெளியே ஏதாவது இருந்துட்டு வந்திருப்பான் போல. இசை வேற இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா. சாரி தமிழ், மறுபடியும் உன்னை தப்பா பேசி காயப்படுத்திட்டேன். உன் மேல நான் காட்டுற கோபம் கூட எனக்கு உரிமை இருக்கிறதுனாலதான். இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு பிறகு கூட எனக்காக வந்து நிக்கிற பாத்தியா. நீ நல்லா இருக்கணும் தமிழ். அறிவு கெட்டதை நான் சொல்ல சொல்ல கேட்காம அது பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு எப்போ கோவம் வந்தாலும் அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அதுவும் அதுக்கு மேல அதையே கஷ்டப்படுத்தும். இன்னமும் திருந்தவே இல்லை. என்ன தமிழ், அவனுக்காக ரொம்ப தான் யோசிக்கிறேன். அவன் பேசினது உனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் மறந்துட்டியா? கோபத்துல என்ன வேணாலும் பேசிக்கலாம், அப்புறமா நம்ம சமாதானப்படுத்தினதா சமாதானம் ஆயிருவாங்க. அந்த தைரியத்துல தானே வார்த்தையை விடுறாங்க. நீ எல்லாரையும் மாதிரி சமாதானம் ஆக போறியா? சமாதானமா? இல்ல, நீ இப்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. நான் உன் மனசாட்சி நானே சொல்றேன். இப்பெல்லாம் அவன் என்ன பண்ணாலும் நீ இசைக்காக யோசிச்சு மன்னிச்சு விட்டுட்டே இருக்க. ஆனா இசைக்காக இல்ல, உனக்காக மன்னிச்சு விட்டுட்டு இருக்க. மனசாட்சி நானே கேக்குறேன். என்ன அவனை ஏத்துக்க போறியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இல்லைன்னா நரம்பில்லாத நாக்கு வாயிலிருந்து வார வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிய வைக்க போறியா? நீயே யோசிச்சுக்கா. அந்த ஆளை முட்டாள்னு சொல்லிட்டு வந்தா நம்ம பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். நல்ல வேலை ஆதி வீட்டுல என்ன நடந்ததுன்னு சொன்னான். கை வலி கூட்டினாதான் சஞ்சயன் ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். போனதுல இருந்து நமக்கே நிம்மதி இல்லாம இருக்கு. அப்ப நிஜமாலுமே தமிழ் விக்கியோட நிழல் இருக்கதான் விரும்புறாளா, இல்ல இசைக்காக விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கனா? என்ன ஆனாலும் நான் பட்ட கஷ்டமும் நான் பட்ட வலியையும் இந்த ஆளுக்கு புரிய வைக்காம நான் விட போறதில்ல. பொண்ணு தானே, நம்ம கோவத்துக்கு என்ன வேணாலும் வாயிலிருந்து வார்த்தை விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணா சமாதானப்படுத்திக்கலாம். இதுதானே மட்டமான புத்தி. இதுக்கு நானே பாடம் கத்து தரேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்க சார். இனிமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க தான் பேசணும். 2 பிளாக் இருக்கு. எப்படியும் பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். சரி, நீங்க ஃபார்மாலிட்டி எல்லாம் ரெடி பண்ணுங்க. வெளியே தானே நிக்காங்க. ஆமாம்மா, எல்லாரும் வந்த வரத்துல ஐசியூ வார்டுக்குள்ளாடியே போயிட்டாங்க. நல்ல வேலை ஸ்மைலா டாக்டர் உள்ளதான் நின்னாங்க. சரி, நீங்க மெர்லின் கிட்ட சொல்லி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இதோ இப்போ வந்துடுறேன். ஓகே சார். பேஷண்ட்டை சமாளிக்கிறத விட பேஷண்ட் ஃபேமிலியை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன டாக்டரே ஒரே சிந்தனையா இருக்கு. அட என்னடே, என் ஹாஸ்பிட்டல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. தேவைன்னு வந்துட்டா கடவுளை போய் பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி பேஷண்ட் ஆயிட்டுனா டாக்டரை வந்து பார்த்து தானே ஆகணும். என்னாச்சு, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்லை ஸ்கூல்ல யாருக்காவது முடியலைன்னு கூட்டு வந்தியா? நோயாளி உன் எதிர்த்தாப்புலே தாண்டே நிக்கான். உனக்கா என்னாச்சு? ஒரு சின்ன வீர தழும்பு, எதுவும் ஆகாதுன்னு வீட்டில் ஒரு கெட்ட போட்டாங்க. நானும் அப்படி விட்டுட்டேன். டைம் ஆக பெயின் கூட்டிகிட்டே இருக்கு. கையில் என்ன பட்டிருக்கு? அதுதான் சொல்றேன், வீர தழும்புன்னு. எங்கேயாவது போய் விழுந்துட்டியா? உட்காரு வா. இந்த பியாய வேற இன்னும் காணல. வந்து சேர்றது வரைக்கும் நிம்மதியா இருக்காது போல இருக்கு. நீ எப்போ வந்த வினித்? இப்பதான் வந்தேன். உன் கண்ணு முன்னாதானே வந்தேன். கண்ணு காணலையா உனக்கு? இவன் சஞ்சய் ஹாஸ்பிட்டல்லே வேலை பார்க்குறான். எப்போ இங்க ஜாயின் பண்ணியிருப்பான்? வந்த உடனே இங்க ஜாயின் பண்ணியிருப்பானா? இது யாருன்னு தெரியுதா? அதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஆதித்ய மெட்ரிக் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் தானே. தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் ஸ்கூலுக்கு வேலை விட்டுருக்கானே. விக்கி, இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வினித். ஓ அப்படியா? ஒன்னு அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா அவனுக்கு ஒன்னே ரொம்பவே தெரியும். ஓ அப்படியா? இந்த கட்டை அம்மா போட்டு விட்டாங்க பாத்துக்கோ. இதை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு வேற கட்டு போட்டா போதும். அதுக்கு என்ன பண்ணிடலாம். இவங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? முந்தையெல்லாம் வருஷம் அந்த ஆசிரமத்துக்கு போவா இல்லாம். அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரமத்துல நிறைய பிள்ளைங்களை உங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க எல்லாம். அவனுக்கு தெரியும், அதான் உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஓ சரி, நீ உட்காரு. வினித்தே உனக்கு கட்டு போட்டுருவான். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். எப்போனாலும் நீ போட்டா போதும். யாரு கட்டு போட்டாலும் ஒரே மாதிரி தான் வலிக்கும். வெளியே ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல மச்சான், நான் வெயிட் பண்றேன், நீ வந்து பண்ணா போதும். எதுக்கு தேவையில்லாம அவருக்கு சிரமத்தை கொடுத்துட்டு? அடே, டாக்டரா இருந்தா இங்க வேலையை செய்துதான் ஆகணும். இதை பண்ணா சிரமம், அதை பண்ணா சிரமம் அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியுமா? இதுக்கெல்லாம் வழக்கமா நர்ஸை தானே வச்சிருப்பீங்க. ஏதாவது நர்ஸே வர சொல்லு. எதுக்குல கொடைய உட்காந்து தோல அவனே பார்த்துப்பான். நான் இப்ப வந்துடுறேன். சார், பெயின் இல்லாம பண்றேன், பயப்படாதுங்க. கடவுளே, போனவரை இன்னும் காணல. நெக்ஸ்ட் பீரியட் வேற கிளாஸ் இருக்கு. கிளாஸ் தொடங்க முன்னாடி வந்துட்டாருன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். படிச்சு சொன்னேன், முட்டாள் போவாதன்னு கேட்டுதான். இவ்ளோ ரூடா பேசுறாங்க. அவங்க உயிரை காப்பாத்தி கொடுக்கணும் தானே நம்ம இவ்ளோ பாடுபட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க மாதிரி இருக்கா? இல்ல இவரோட கேரக்டரே இப்படிதானா? டாக்டர், மறுபடி பிளட் வருது பாருங்க. இதோ பாக்குற மாதிரி. அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கேக்குறாங்க டாக்டர். கொஞ்சம் எரிச்சலா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொடுத்து விடுங்க. ரொம்ப எரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆன்ஜியோகிராமே பண்ணி பார்த்தாச்சு. இந்த காலத்துல போய் பிஐ பிசாசுன்னு நம்பிட்டு இருக்குதுங்க. இமீடியட்டா பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு நான் போய் பேசுறேன். முட்டாளுங்க பேச்ச பார்த்தீங்களா? இது உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது,
பியாகி ஆவி பிசாசுன்னு பேசிட்டு நிக்குதுங்க. கோயில்ல கொண்டு தெளிய வைக்க போறதா பேசிட்டு நிக்குது. என்னத்த சொல்ல? அந்த ஆளு வழியில அங்க துடிச்சிட்டு கிடக்காரு. இவ பியாய் பிசாசுன்னு பிடிச்சிட்டு நிக்காவ. என்ன சஞ்சய், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அவன் வைக்கிற மெடிசன் கொஞ்சம் பேர்னிங்கா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கும். அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லையா? எந்த அளவுக்கு எரிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியும். அந்த முட்டாளங்களுக்கு இன்னொரு தடவை கூட புரிய வைக்க பாக்குறேன். மண்டைக்குள்ள யாராட்டா எங்கேயும் கொண்டு போட்டு. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. கிளாஸ் வச்சு என்னமோ பண்ணிருக்கீங்க. ஆழமா கண்ணாடி கிளாஸ் கையை கீச்சிருக்கு. ஆமா, விண்டோ ஓபன் பண்ணும்போது விண்டோல உள்ள கண்ணாடி கையில குத்திட்டு ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கு. பரவாயில்ல, செப்டிக் எல்லாம் ஆகாது. சேஃபா தான் கட்டு போட்டிருக்கேன். ஒரு 5 days தாண்டி மறுபடியும் வாங்க, கெட்ட பிரிச்சிடலாம். தேங்க்ஸ். நம்மள கண்டிப்பா ஆசிரமத்துல இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. பார்த்திருக்க மாட்டாரோ? எதுக்காக என் ஃபேஸ பாக்குறத அவாய்ட் பண்றாரு? என்னமா இந்த மூட நம்பிக்கையில சுத்திட்டு இருக்கிறதுக்கால என்ன பண்றதுக்கு? ஒரு தடவை கூட நீங்க சாப்பிட்டா பேசி பாருங்க சார். சரி. ரிசப்ஷன்ல ஆள் இல்ல, மர்லின் வேற இங்க நிக்கிறாங்க எல்லாம். நான் கிளம்பேன். ஓகே சிஸ்டர். சின்ன வலினாலே அப்படி துடிச்சு போயிருவ. ரொம்ப எல்லாம் பெயின் இல்ல. பில் எங்க பே பண்ணணும்? ஆகா, பில் கட்டுறதுக்கால வந்த. இத்தனோண்டு கெட்டு போட்டதுக்கு? இத்தனோண்டு இல்ல, எவ்வளவு நாளும் பில்ல கட்டி தானே ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ கிளம்பு. என்ன மச்சான், ரொம்ப கொடை வெள்ளலாம் இருக்காத. ஏன்னா நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. நீயா? குட்டி சஞ்சு ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூலுக்கு வந்துதானே ஆகணும். 4 மாசம் கூட ஆகல, நீ 4 வருஷம் தாண்டி போயிட்ட பத்தியா? இல்ல மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு உனக்கு ஃப்ரீயா கட்டு போட்டிருக்கேன்ல. சோ ஃபீஸ் வாங்காம படிச்சு கொடுத்துருன்னு சொன்னா எல்லாம் அங்க நடக்காது. பைத்தியம். என்ன உன் வாயை குறைக்கல பத்தியா? நீ வேற ஏதோ பிஸியா இருக்க. சரி, எனக்கும் வேலை இருக்கு. எப்படி உன் ஸ்டாஃப் எல்லாம் எப்படி வேலை பார்க்காங்க? ஸ்டாஃபுக்கெல்லாம் என்ன, எல்லாரும் நல்லா தான் வேலை பார்க்காங்க. தமிழ் எல்லா ஸ்டாஃபையும் சேர்த்து பொதுவாக தான் சொல்றேன். சரி மச்சான், நான் கிளம்புறேன். இந்த ஓட்ட கையை வச்சுட்டா வண்டி ஓட்ட போறேன். அதெல்லாம் பரவாயில்ல மச்சான், ஏதோ ஒரு ஃப்ளோல வரும்போது வந்திருப்ப. இப்ப கை எந்த அளவுக்கு எரிச்சலா இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். இரு, என் டிரைவர் அனுப்பி விடுறேன், அவர் ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவரை இங்க கொண்டு விடுறதுக்கு ஆள் வேணாம்ல. பைக்ல வேற யாராவது வருவாங்க பின்னாடி. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் பெயினா தான் இருக்கு. நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன். சரி மச்சான். நம்மள தெரியுமா இவருக்கு முன்னமே? அவர் தான் போயிட்டாருல, நம்மளும் எஸ்கேப் ஆயிருவோம். டேய், என்ன அவன் போனதுக்கு அப்புறமா அவனையே பார்த்துட்டு இருக்க? சைட் அடிக்கிறதுக்கு அவன் எல்லாம் பொம்பளை பிள்ளை இல்ல. ஏச்சி பைத்தியம், வாய மூடு. வேற பின்ன, அவன் போனதுக்கு அப்புறம் இப்படி விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்க? நீ ஒன்னு நோட் பண்ணியா? நீ வினித் எப்ப வந்தான்னு கேட்ட பத்தியா? அப்பதான் அவர் என் முகத்தை பார்த்தாரு. அது பிறகு போறது வரைக்கும் என் ஃபேஸ பார்க்கவே இல்ல. அவனே வழியில இருந்திருப்பான். லவ் பண்ற பொண்ணு பார்க்காட்டதான் ஃபீல் பண்ணுவானுங்க. நீ என்னடானா அவன் பார்க்கலன்னு எல்லாம் ஃபீல் பண்ற? உனக்கு காமெடி பண்றதுக்கு இதான் டைமா? ஏதோ சம்திங் இருக்குதுல. நீ உன் ஃப்ரெண்ட் என்ன இன்ட்ரோ பண்ணி வைக்கும்போது கூட வாயை திறக்கலையே அவரு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான், இவருக்கும் நம்ம தமிழுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இப்ப கூட நீ தமிழ்னு பேரை மட்டும்தான் சொன்ன, அப்படியே அவர் முகபாவனையெல்லாம் மாறிட்டு பத்தியா? நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா எல்லார்கிட்டையும் ஜாலியா பிஹேவ் பண்றவன் உன்கிட்ட எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிருக்கணும்? யாரு கட்டு போட்டா என்ன, வினித் கட்டு போட வேண்டான்னு எதுக்காக சொல்லணும்? தமிழ் எதுக்காக அவ ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி வினித் கூட ஷேர் பண்ணாம இருக்கணும்? இது ரெண்டுக்கு நடுவுல வினித் சம்மந்தப்பட்டிருக்கானா? விக்கி கிட்ட கேட்டா கூட இதுக்கு விட தெரியாது. தமிழ்கிட்ட கேட்டா மட்டும்தான் இதுக்கான விட தெரியும். பாவம் அஞ்சு வேற இவனுக்காக காத்துட்டு இருக்கா. இவன் என்னடானா தமிழோட லைஃப் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் பார்க்கலான்னு வெயிட் பண்றான். இனிமேல அமைதியா இருந்தா சரிப்பட்டு வராது. என் சித்தி பொண்ணு எந்த ஸ்கூல்ல தெரியுமா படிக்கியா? எந்த ஸ்கூல்? இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் ஸ்கூல்ல தான் படிக்கியா. பெரிய உலக அதிசயம் கண்டியா? 2500 3000 பிள்ளைகள் படிக்க ஸ்கூலு. இதுல வான் தங்கச்சி படிக்கிறது பெருசா பீத்திய பத்தியா? இல்லல, அவர் எவ்வளவு பெரிய மனுஷர் தெரியுமா? ஹேண்ட்ஸம் வேற. ஐயே, நீ அவரே விட்டு வைக்கலையா? பாரு கவிதா, கண் இருக்குது அடுத்தவங்கள ரசிக்கிறதுக்கு தான். உனக்கு வேணா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கா ஸ்டிச்சிங் போடுறதுக்கா கண்ணு தேவைப்படலாம். உனக்கு சைட் அடிக்கிறதுக்கு கண்ணு தேவைப்படும். ஆனா நீ இருக்க பத்தியா வேற. பின்ன சில ஆம்பளைங்க இருப்பாங்க பத்தியா, சிரிச்சாலும் அழகு, முறைச்சாலும் அழகு, உருன்னு இருந்தாலும் அழகு. நம்ம டாக்டர் மாதிரி. ஏய், கல்யாணம் ஆகி அவர் அப்பா ஆக போறாரு. பத்தியா பத்தியா, நான் மாதிரின்னு தான் சொன்னேன். நீ வேற என்னமோ கற்பனை பண்ணிட்ட பத்தியா? இது யாரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்கா? அட்டெண்ட் பண்ணி பாப்போம். ஹலோ, இது தமிழ் தானே? என்ன சின்ன வாய்ஸ் கேக்குது? ஆமா, நீங்க? ஒரு சின்ன ப்ராப்ளம். சஞ்சனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். சஞ்சய் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தானே இப்ப விக்கி போனாரு. சொல்லுங்க. நீங்க?
நான் ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்றேன். விக்னேஷ்ங்கிற பேஷண்ட் இப்பதான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னமோ வண்டி மோதி இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்காரு. என்ன சொல்றீங்க நீங்க? வேற யாரைய பத்தி சொல்றீங்க? இல்ல மேம், கடைசியா இந்த நம்பருக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படிதான் உங்க நம்பரை எடுத்தோம் நாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஏதோ கையில அடிபட்டு அதோடய டிரைவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கேன். இதோ இப்ப உடனே வந்துடுறேன். இதுக்கு தான் சொன்னேன் இப்ப கார் எடுத்துட்டு போகாதுங்கன்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? விக்கிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ முழுகிய நிமிடங்களை மெல்ல சரி செய்யவே. இருமா, என்னைக்கு ஆட்டோல ஏறினாலும் அழுதுட்டே ஏறுற. தெரிஞ்ச ஒருத்தங்க சீரியஸா இருக்காங்களா? இப்ப போயிடலாம். நீதான் உயிரே மாறா காதல் மழை, எனக்காக மறுபடியும் எழுந்து வரணும். காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, ஓ கண்ணில் உன்னை காணும் உன்னை மண்ணில் ஒளிந்தாயோ. ரொம்ப தேங்க்ஸ் நை, ஜிபே பண்ணிட்டேன். கிளம்புமா, ரொம்ப வேண்டப்பட்டவங்க சீரியஸா இருக்காங்கன்னு சொல்ற. பாவம் பிள்ளை, என்ன இருந்தாலும் இப்படி வாழ வேண்டிய வயசுல கடவுள் எப்படி எடுத்துட்டாரு பாரு. மனசு கஷ்டமா இருக்கு கவிதா. சிஸ்டர், இங்க விக்னேஷன் யாரையாவது அட்மிட் பண்ணிருக்காங்களா? நீங்க? நான் அவரோட ஒய்ஃப். நீங்களா? சாரி மேம், நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ண எங்களால முடியல. இப்போ டாக்டர் வந்து பேசுவாங்க. உங்க பக்கத்துலயே பாடி இருக்கு பாருங்க. இல்ல, இது வேற யாரோ தான். இது ஏன் விக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு தடவை முகத்தை திறந்து பாத்துருங்க மேம். ஃபேமிலில இருந்து யாராவது வருவாங்கன்னா இதுல வச்சிருந்து. அப்படி இல்லைன்னா பாடி இங்க இருந்து மூவ் பண்ணிடுவாங்க. இப்போ இது ஏன் விக்கி கிடையாது. கடவுளே, விக்கி இருக்க கூடாது.